ஆல்பா காதலன் அத்தியாயம் 16. சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்த வலியன் தன் மீது வந்து தென்றலாக மோதிய காற்றை மெலிதாக சிரித்தபடியே பார்த்தான். இந்த காற்றுக்கும் அவனுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. காற்று கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த காற்று இல்லாமல் பிரபஞ்சமே இல்லை. எந்த உயிரும் வாழ முடியாது. அப்படித்தான் அவன் காதலும். யாரின் கண்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். யாருக்குமே புரிந்து கொள்ள முடியாமல் கூட போகலாம். ஆனால் கூட அந்த காதல் இல்லையேல் அவனும் இல்லை, அவன் சுவாசமும் இல்லை. தூரத்தில் ஏதோ ஒரு நிழல் அவனை நோக்கி வருவதை கண்டவன் கண்ணை சுருக்கி பார்க்க சந்தேகமே இல்லை, சாட்சாத் மொழியேதான் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அவள். ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு, 10 மணிக்கே வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் வெளியே விட்டாங்களா என்று இயல்பாகவே மணியை பார்த்து கொண்டே அவன் அருகே வந்து அவன் கையில் வைத்திருந்த பைக்காகவே மொழி கையை நீட்ட, இல்ல என்கிட்டயே இருக்கட்டும், என்ன இவ்வளவு தூரம்? இன்னைக்கு உங்களுக்கு ரிலீஸ்ல, ஸோ உங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். ஓ, இதெல்லாம் வேண்டாமே மொழி, தேவையில்லாம உன் வாழ்க்கையில என்னால் எதுக்கு பிரச்சனை? என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் வலியன், ஸோ கவலை வேண்டாம். உனக்கு தைரியத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமா என்ன? சரி, எங்கே போக போறீங்க? தெரியல. நீங்கள் சாக மாட்டீங்க தானே? ஏன்னா உங்களை காப்பாற்ற போராடி இருக்கேன். என் போராட்டம் வீணாக போயிடக்கூடாது, அதுக்காக கேட்டேன். மறுபடியும் நீங்கள் தற்கொலை எதுவும் பண்ணிக்க மாட்டீங்களே? இப்போ கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். தற்கொலையெல்லாம் பண்ணுற எண்ணம் இல்லை, எப்படியாவது வாழ்ந்துருவேன். குட், இந்த தெளிவு கண்டிப்பாக உங்களை வாழ வச்சிரும். காதல் மட்டும் வாழ்க்கை இல்லை, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு காதல் தான் அவசியம்னு இல்லை. அப்படி காதல் தான் வாழ தகுதியான குவாலிஃபிகேஷன்னா இங்கே 90% மக்கள் வாழவே மாட்டாங்க. ஸோ அதுக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்காதீங்க. ஏதாவது பண்ணணும் மொழி என்றவன் சடசடவென ஏதோ ஒலி கேட்டு திரும்ப மொழிதான் வயிற்றை பிடித்து கொண்டு சுருண்டு விழுந்தாள். ஐயோ மொழி என்று வலியன் தயங்கி அவளை தூக்காமல் அவள் அருகே குத்த வைத்து உட்கார, பனி கூட உடஞ்சிருச்சு வலியன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ஆட்டோ பிடிக்க முடியுமா? இன்னைக்கு தான் டேட் எனக்கு. சரி, உங்களை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு நினச்சேன், பட் அதுக்குள்ளே இப்படி ஆகிருச்சு அம்மா என்று அவள் கத்த, ஆட்டோ ஆட்டோ, அக்கா அக்கா அக்கா, கொஞ்சம் அவங்கள கைத்தாங்களா பிடிச்சு ஆட்டோவில் ஏற்றி விட முடியுமாக்கா? மறந்தும் கூட மொழியின் கையை கூட அவன் தீண்டவில்லை. மருத்துவமனை வந்து ஆட்டோ நின்றது. நர்ஸ் சௌத்ரிக்கு ஃபோனை போட்டு விஷயத்தை சொல்ல 4 கெட்ட வார்த்தை தான் கேட்டது. ஏன் சொல் பேச்சு கேட்காத எவளுக்காகவோ நான் வரணுமா? முடியாது என்று வைத்து விட்டான். சார், பில் கட்டிடுங்க என்று அவனிடம் பில்லை நீட்ட, ஜெயிலில் சம்பாதித்த பணம் அவன் சட்டை பையில் இருக்க அதை எடுத்து கொண்டு போய் பில்லை கட்டிவிட்டு அவளை இப்படியே விட்டுவிட்டு போக மனமில்லாமல் அங்கேயே காத்திருக்க, இங்க மொழியோட வந்தவங்க யாருங்க என்றதுமே வலியன் தன் தடியை ஊன்றி எழும்பி நிற்க, நான் தான் இருக்கேன், அவங்க வீட்டில் வேற யாரும் வரல சிஸ்டர். ஓஹோ, அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று வலியன் அருகே பிள்ளையை நீட்ட, எச்சில் விழுங்கியவனோ அவள் குழந்தையை ஆசையாக தன் ஒற்றை கையில் வாங்கி அணைத்து பிடித்து, குட்டி தங்கம் என்றான் முகத்தோடு முகம் புதைத்து. ஹே என்று குட்டி நாக்கு தெரிய அழுத குழந்தையை கொடுக்க மனமே இல்லை அவனுக்கு. யாருமே மொழியை கவனிக்கவே வரவில்லை. ரகுமான் மட்டும்தான் வந்தார். வாப்பா, நல்லா இருக்கியா? நீங்க? நான் சௌத்ரியோட அப்பா. ஓ, அவங்க அப்பா அம்மா யாரும் வரலைங்களாயா? ஒத்தையாவே இருக்காளே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் அவங்க 2 பேருமே ஸ்பாட் அவுட்டு. பாவம், அந்த பிள்ளையும் எவ்வளவு தான் தாங்கும்? நான் பெத்தவன் அவளை தாங்குவான்னு நினச்சேன். ஆனால் இந்த 2 வருஷமும் அந்த புள்ள அனுபவிச்சதெல்லாம் வலி மட்டும்தாயா. நான் கூட நினப்பேன், இதுக்காகவா உன்னை விட்டுட்டு வந்துச்சுன்னு. அப்படித்தான் நினச்சிப்பேன். உன் கூடவே அவள் இருந்திருக்கலான்னு கூட நினப்பேன். என்ன செய்ய, இதெல்லாம் அவள் கடந்து வரணும்னு தானே இருக்கு. அவனுக்கு 2 வருடங்கள் நரகமாக போனதையெல்லாம் மறந்து போனான். அவளுக்காக தொண்டை அடைத்து நான் தழுக்க, ஒருவேளை அன்னைக்கு நான் அவளை கடத்திட்டு போகாமல் இருந்திருந்தா உங்க மகன் கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பாளோ? இருக்கலாம். இனி அதை பற்றி பேசி எதுக்கு? இனிமே அவன் வேண்டான்னு வந்துட்டா. சார், எப்படியோ அவள் வாழ்க்கையை கெடுத்து விட்டேன் என்ற வழி அவன் முகத்தில் தெரிந்தது. ஒத்தே வராத வாழ்க்கையை பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்ந்து வாழ்க்கையை இழக்கிறதுக்கு தனியா சுயமா நிம்மதியா வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறா. நாம ஏன் அவள் காலை உடைக்கணும்? உயர பறக்கட்டுமே. சார், இங்கே மொழியை ரூமுக்கு மாற்றியாச்சு, கண்ணு முழிச்சதும் லிக்விடாக ஏதாவது குடிக்க கொடுங்க என்று நர்ஸ் வந்து கூற, சரிம்மா என்று ரகுராம் எழும்ப போக, நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் வீட்டுக்கு போங்க என்று அவருக்கு ஆட்டோவை பிடித்து அனுப்பி வைத்த வலியனோ நர்ஸிடம் கேட்டு அவளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொண்டு வைத்தவன் படுக்கையில் சோர்ந்து போய் கிடந்த அவள் அருகிலேயே உட்கார்ந்து இருந்தான். வதங்கிய அவள் முடி கோத உரிமை இல்லை, தொட்டு தூக்க பந்தமில்லை. நான் இருக்கிறேன் என்று சொல்ல வழி இல்லை. ஆனால் கூடவே இருந்தான்.
அழும் குழந்தையின் அழுகையை நிறுத்த அவன் கைகள் பரபரக்க ஓடிப்போய் குழந்தையை எடுத்துக்கொண்டான். அவளுக்குள்ள எல்லாத்தையும் நேசிப்பதுதானே அவன் காதல். மா என்று வழியில் அணத்திய மொழியோ கண்ணை திறந்து முதலிலேயே பார்த்தது குழந்தையை தூக்கி வைத்து ஆட்டிக்கொண்டிருந்த வலியனைத்தான். ஆச்சரியமாக அவனை பார்த்தவள், நீங்க இன்னும் போகலையா வலியன்? உன்னை தனியா விட்டுட்டு போகிறதுக்கு மனசில்ல, அதான் இருக்கேன். ஓ என்றவளுக்கு இந்த தனிமையில் குட்டி நிம்மதி. சாப்பிட ஏதாவது கொடுக்க சொன்னாங்க, ஏதாவது தரவா மொழி? டீ என்று அவள் வாயை திறக்கும் முன்பாக, நீ காபி குடிக்க மாட்டியே, அதான் டீயாத்தி வாங்கிட்டு வந்தேன் என்று அதை பதமாக ஊற்றி அவள் கையில் கொடுக்க அதை வாங்கி கொண்டவளோ, செலவுக்கு பணம் அந்த பர்ஸில் இருக்கு வலியன், கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஏது? ஜெயிலில் எலக்ட்ரீஷியன் வேலையெல்லாம் பார்த்தேன், கால் இல்லையில கனமான வேலை செய்ய தரல, கொஞ்சம் எலக்ட்ரீஷியன் வேலை தெரியும்ல, அதை பார்ப்பேன் அப்பப்ப, அதுக்கு கூலி தருவாங்க, வரும்போது தந்தாங்க என்று குழந்தையை வாரி தூக்கி மொழி அருகே போட்டவன் செயலை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள். போகவா என்று அவனும் கேட்கவில்லை, போ என்று இவளும் சொல்லவில்லை. 3 நாட்களுமே அவள் அழைக்காமல் அறை உள்ளே கூட போக மாட்டான். அம்மா அப்பா வாழ்ந்த வீடு இருக்கு, அங்கதான் போக போறேன். நீங்க? டிஸ்சார்ஜ் ஆகி ஆட்டோவில் பொருளை ஏற்றி கொண்டிருந்த வலியன் குழந்தை கையை வருடி விட்டபடியே, நான் வேணும்னா சௌத்ரி கிட்ட வந்து பேசவா மொழி? என்ன பேச போறீங்க நீங்க? இல்ல, தப்பு என்னோடது தானு. அப்ப நீங்க இப்படி நிக்கிறதுக்கு நானும் காரணம் தானே வலியன். பேசி புரிய வச்சு வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கையில. அன்னைக்கு உங்களுக்கு சொன்னதுதான் எனக்குமே. உணரணும், உயிர் உள்ள வரைக்கும் வேணும்னு உணரணும். விட்டுடுங்க. கையில இருந்த காசை எனக்கு செலவு பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்தாங்க என்று மொழி காசை எடுத்து அவன் கையில் கொடுக்க, இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் என்று அவள் பணத்தை வாங்காதவன் குழந்தையை ஏக்கமாக பார்த்து கொண்டே இருக்க, எப்போ வேணும்னாலும் நீங்கள் குழந்தைய பார்க்க வீட்டுக்கு வரலாம். இல்லை, அது யாருக்கும் பயப்படவோ பதில் சொல்லவோ தேவையில்லை. உங்களுக்கு பார்க்க தோணுனா வரேன். எங்கே வேணும்னாலும் போங்க, பட் நான் இங்கே இருக்கேன், இது பண்ணுறேன்னு சொல்லிருங்கண்ணே. இல்லை, இருக்கிற பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனையாக என் தலையில் ஏறிடும். எங்கே போனாரோ தெரியலேன்னு மனசு ஒரு மாதிரி அடுத்த வேலையை பார்க்காம போயிடும். இது என் நம்பர், மறக்காம சொல்லிருங்க என்று ஃபோன் நம்பரை எழுதி அவன் கையில் கொடுத்த மொழி ஆட்டோவில் ஏறி அமர, உடம்ப பார்த்துக்க மொழி. கூடவே ஆட்டோ பின்னால் தடுமாறி நடக்கும் அவனை வலியோடு பார்த்தாள். குட்டி தங்கத்தை பத்திரமா பார்த்துக்க. போயிட்டு வா என்று சாலையில் அவன் நிற்க, ஆட்டோவில் தலையை வெளியே விட்டு பார்த்து கொண்டே போன மொழியை மறையும் வரை நின்று பார்த்த வலியனோ நெஞ்சை தடவிக்கொண்டே மறுதிசை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். போன முறை தன்னம்பிக்கை இழந்த ஒருதலை காதலன் அவன். ஆனால் இம்முறை தன்னம்பிக்கையை ஊன்றுகோலாக ஊன்றி நடந்து போனான் இந்த ஒருதலை காதலன். எது மாறினாலும் அவன் காதல் ஒன்றே மாறாதது. பிடித்ததை பிடுங்கி பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாழென்று நிறுத்தி விடுகிறது வாழ்க்கை. பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அவள் சொன்ன வார்த்தைக்காக வாழ்ந்தே தீர்வான் இந்த ஆல்ஃபா காதலன். தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.